கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இறைவனை எப்போவுமே நினச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகம் கண்டிப்பாக வரும். என்ன அப்படின்னா, நாம் இறைவனை இந்த அளவுக்கு நேசிக்கிறோமே, இறைவனும் நம்மளை இதே அளவு நேசிப்பாரா, இறைவன் நம்மளை பார்ப்பாரா அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு முறையாவது கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி உங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்காக தான். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது வித்யா. ஒரு ஊரில் சாது ஒருத்தர் வசிச்சுட்டு வந்தார். அவர் கதா கலட்சேபம் செய்கிறதுல ரொம்பவே சிறந்தவர். அதாவது இறைவனை பற்றி பிரசங்கம் செய்கிறதுல ரொம்பவே சிறந்து விளங்கினவர். ஊராக போயிட்டு பிரசங்கமும் செய்வார். அவரோட சொற்பொழிவுகளை கேட்குறவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இது போல் நிறைய பக்தி தொண்டுகளை செஞ்சுட்டு வந்தார் அந்த சாது. அவரை மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருடைய பிரசங்கங்களை கேட்க மக்கள் கூட்டமாக வருவாங்க. மக்களிடையே ரொம்பவே பிரபலமாக பிரசித்தி பெற்றவராக இந்த சாது இருந்தார். ஒரு முறை நாரதர் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, உங்களுடைய மிக சிறந்த பக்தன் இந்த சாது தானே அப்படின்னு ரொம்பவே தீர்மானமாக கேட்குறாரு. அதுக்கு பரந்தாமன் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அதை கேட்ட நாரதருக்கு அதிசயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, சதா சர்வ காலமும் இறைவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறவர் இந்த சாது. இந்த சாது உங்களுடைய சிறந்த பக்தன் இல்லை அப்படின்னா வேற யாரு அப்படின்னு நாரதர் திரும்ப கேள்வி கேட்குறாரு. அதுக்கு விஷ்ணு சொல்றாரு, அதோ அந்த மரத்துக்கு கீழே அமர்ந்துக்கிட்டு செருப்பு தைக்கும் மனிதனே என்னுடைய சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்றாரு. நாரதரால இதை நம்பவே முடியல. இருந்தாலும் பரந்தாமன் சொல்றது தானே உண்மையா இருக்கும், அவன்தான் சிறந்த பக்தனா, இந்த சாதுவை விடவா அப்படின்னு வினவுறாரு. விஷ்ணு சொல்றாரு, ஆம் உண்மைதான், வேண்டுமானால் நீயே சென்று சோதித்துப்பார். பூமிக்கு செல், உன்னிடம் நீ வைகுண்டத்தில் விஷ்ணுவை பார்த்தாயா, அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. விஷ்ணு ஒரு ஊசியின் காதுக்குள் ஒரு யானையின் தும்பிக்கையை நுழைத்து யானையை கோர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல் அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு. நாரதரும் ரொம்பவே சந்தோஷமா பூமிக்கு வராரு. முதல்ல சாது இருக்கிற இடத்த தேடிட்டு போறாரு. சாதுவும் நாரதரை வரவேற்று உபசரிக்கிறாரு. சாது நாரதர்கிட்ட கேட்குறாரு, இப்போது வைகுண்டத்தில் விஷ்ணுவை பார்த்துவிட்டு தானே நீங்கள் வருகிறீர்கள், அங்கு பரந்தாமன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சாது கேட்குறாரு. நாரதர் சொல்றாரு, நான் பார்க்க சென்று இருந்த பொழுது விஷ்ணு ஒரு ஊசியின் காதிற்குள் ஒரு யானையின் தும்பிக்கையை நுழைத்து கோர்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு சாதுக்கு நாரதர் பதில் சொல்றாரு. உடனே சாதுவும், ஊசியின் காதுக்குள் ஒரு யானை எப்படி நுழைய முடியும், நான் இதனை நம்ப மாட்டேன், நீங்கள் விளையாட்டாக ஏதோ சொல்கிறீர்கள் அப்படின்னு சாது சொல்றாரு. சாதுவை பார்த்துட்டு அடுத்ததா நாரத மகரிஷி அந்த செருப்பு தைக்கும் மனிதர்கிட்ட போறாரு. செருப்பு தைக்கிறவரும் நாரதரை ரொம்பவே மரியாதையாக வரவேற்கிறாரு. நீங்கள் வைகுண்டத்தில் விஷ்ணுவை பார்த்துட்டு தானே வந்தீங்க, அவர் அங்கே என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்க, நாரதரும், ஆமாம், நான் அங்கு அவரை பார்க்க போன போது விஷ்ணு ஒரு ஊசியின் காதுக்குள் ஒரு யானையின் தும்பிக்கையை நுழைத்து கோர்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. உடனே செருப்பு தைக்கும் தொழிலாளி சொல்கிறாரு, அப்படியா, அவரால் அது முடியும், பெருமாளுக்கு முடியாததுன்னு ஒரு செயல் உண்டா அப்படின்னு சொல்கிறாரு. நாரதருக்கு ஒரே அதிசயம் ஆயிடுச்சு. என்ன ஒரு நம்பிக்கை இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு. நாரதர் அவர்கிட்ட கேட்குறாரு, எப்படி இப்படி உடனே நம்பிவிட்டாய் அப்படின்னு கேட்குறாரு. செருப்பு தைக்கும் மனுஷன் சொல்கிறான், நாரத ரிஷியே, ஒரு சிறிய கோலி குண்டு அளவில் இருக்கும் ஒரு ஆலமர பழத்துக்குள்ள எத்தனை பெரிய பெரிய ஆலமரங்களை அடக்கி வச்சிருக்காரு பகவான். மரத்தின் விதைகள் ரொம்பவே சின்னது,
ஆனால் அந்த மிக சிறிய ஒரு விதை எவ்வளவு பெரிய ஆலமரமாக ஆகுது. அதுபோல எத்தனை விதைகள், அதாவது எத்தனை மரங்கள் அந்த ரொம்ப சின்ன பழத்துக்குள்ள அடங்கி இருக்கு. பெரிய பெரிய மரங்களையே ரொம்ப சின்ன பழத்தில் அடக்கி வைக்க தெரிஞ்சவருக்கு ஒரு ஊசியோட காதுக்குள்ள ஒரு யானையை நுழைப்பது என்ன பெரிய விஷயமா? விஷ்ணு இப்படி செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த தொழிலாளி நாரதர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ நாரதருக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிடுச்சு. விஷ்ணுவோட சிறந்த பக்தன் திட நம்பிக்கை கொண்ட செருப்பு தொழிலாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நாம இறைவனுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. நான் இவ்வளோ காணிக்கை கொடுத்தேன், நான் இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இறைவனுக்காக பண்ணினேன், ஆனால் இறைவன் எனக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இறைவனை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே நம்ம எந்த அளவுக்கு திடமான நம்பிக்கை, மாறாத நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். இறைவன் மீது திடமான நம்பிக்கை கொண்ட உங்கள் எல்லாருக்குமே இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்று நிறைய கதைகளை கேட்குறதுக்கு கதை கேளு மனமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.